ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தாங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி இறால் வச்சு பிரியாணி பண்ணியிருக்கோம். இறால் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் வச்சு செய்ய போகிறோம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து ஹோல் கரம் மசாலாவும் போடணும். பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் நைஸாக கட் பண்ணி அதே நேரம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பிரியாணிக்கு வெங்காயம் வதங்குறதுல தான் அங்கே பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக நம்ம நல்லா வதக்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையாக வதக்க முடியும். நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் மற்றதெல்லாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பித்த உடனே நம்ம வந்து பிரியாணி ரைஸை நம்ம ஊற வச்சிடணும். நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஆனால் ஒரு 20 நிமிஷமாவது குறைஞ்சது நம்மளுக்கு அது ஊறி வரணும். ஊற வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிரியாணி ரைஸுக்கு அளவுமே ஒவ்வொரு ரைஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவு வரும். இது வந்து சீரக சம்பானா ஒரு தண்ணி அளவு எடுத்துக்கிறது ஒரு அளவு இருக்கும். அதே மாதிரி பாசுமதிக்குன்னா ஒரு அளவு இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு பிரியாணி மசாலா போடுற மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம அரைச்சி போட்டோம் அப்படின்னா அது வந்து அது வந்து பிரியாணியோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நம்ம அரைச்சி என்ன தான் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் அதனோட வாசமெல்லாம் போயிடுது இல்லையா? அது ஒரு டேஸ்ட்டு தான். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு பாருங்கள், அதுவும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி 2 தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா அதையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது வதங்குறதுக்கு கல் உப்பு போட்டோம்னா நல்லா வதங்கி வந்துடும். நல்லா கல் உப்பு போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டோடு சேர்த்து நம்ம இதில் என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா பச்சை மிளகா, மல்லித்தழை இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்க போகிறோம். தக்காளி எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு சின்ன துண்டு சின்ன துண்டு மாதிரி 2 துண்டு எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப ரொம்ப நிறைய போடணும்னு இல்லை. இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போட்டால் போதும். மல்லித்தழை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம அதையும் அதில் சேர்த்து நம்ம அதனோட ஸ்மெல் பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதக்கி விட்டுறணும். இது தேவைப்பட்டால் நம்ம இதில் வந்து தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் நம்மளுக்கு நல்லதுங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் சேர்த்துட்டு கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த மசாலாலாம் அது வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இறாலை சேர்த்து இதில் வதக்கணும். கொஞ்சம் லேசாக எனக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் கொஞ்சமாக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணி அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரை அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சாலே போதும். நம்மளுக்கு கரெக்டாக டைமும் இதெல்லாம் வதங்கி வர 20 நிமிஷம் ஆக அரிசியை நம்ம போட கரெக்டாக இருக்கும். நல்லா இதை வதக்கிடணும். கொஞ்சம் பொறுமையாக அது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இறாலை சேர்த்துக்க வேண்டியதுதான். இறால் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இறால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலே நம்மளுக்கு போதும். இறால் வந்து அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம எப்போயாவது ஒரு தடவையாவது இந்த மாதிரி இறால் உடம்புல சேர்த்துக்கணும். அதில் நிறைய சத்து இருக்குது. நான் கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊற்றணும். தண்ணி நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி 1க்கு 2 பங்கு தண்ணி ஊற்றுறேன்.
அந்த அளவில் தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இது 5 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப நேரம் வேகணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற மல்லித்தலை, கொஞ்சம் புதினா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிட வேண்டியது தான். அரிசியே நம்ம போட்டுட்டு இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசி போட்டுட்டு அரிசியே அந்த மசாலாவோட சேர்த்து ஒரு பெரட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம அரிசி போடலாம். இந்த மாதிரியே நம்ம அரிசி போடலாம். ஏன்னா அரிசி கரண்டி வச்சு ரொம்ப கிண்டினோம்னா அரிசி உடஞ்சி போய்டும். ஒரு கிண்டிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கிண்டிட்டு அடுப்பை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம விசில் வச்சுக்க வேண்டியது தான். அதை தண்ணி 1க்கு 2 பங்கு அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் வந்து ஓரளவுக்கு 2 அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா ஊற்றிட்டு 2 பங்கு அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல உப்பு உரப்பு எல்லாம் போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கல் உப்பு கூட இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அரிசி வெந்து வரும்போது அது கரெக்டாக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அந்த இடத்துல சேர்த்து மல்லித்தலை, புதினா எது இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு விட்டுட்டோம்னா ஒரு விசில் வந்தால் போதும் நம்மளுக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துல உப்பு காரம் செக் பண்ணிடுங்க. ஏன்னா செக் பண்ணோம்னா தான் உப்பு பத்தலைன்னா நம்ம போட முடியாது. அதுக்கப்புறம்லாம் போட்டு கிண்ட முடியாது. இந்த இடத்துல நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தால் கொஞ்சம் போட்டுருங்க. ஏன்னா நம்ம உப்பு ஒரு கல் கூட இருந்தால் தான் நம்மளுக்கு அரிசி வெந்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். தண்ணி ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் கூட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த பிரியாணி நம்ம என்ன பிரியாணி இருந்தாலும் ஒவ்வொரு பிரியாணி ரைஸுக்கு ஒரு தனி மனம் இருக்கும். இறால் பிரியாணி இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நெய் ஊற்றியாச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு ஏன்னா நம்மளுக்கு நெய் ஃபஸ்ட்லேயே நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கோம். கடைசிலேயும் கொஞ்சம் நெய் ஊற்றினோம்னா அது நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, விசில் போட்டு விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு விசில் வந்த உடனே கொஞ்சம் சிம்மில் 5 நிமிஷம் வச்சுருந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 விசில் வச்சுட்டு டக்குன்னு நம்ம அடுப்பை விட்டு கீழே இறக்கி வச்சிடணும். அடுப்பிலே இருக்கக்கூடாது. வச்சுட்டு டக்குன்னு ரிலீஸ் ஆனோன்னா ஓப்பன் பண்ணிடணும். இல்லைன்னா குழஞ்சிரும். நான் ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருந்துட்டு நான் எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பரான இறால் பிரியாணிக்கு இன்றைக்கி மீன் வறுவல் தான் செஞ்சுருக்கேன். மீன் வறுவலும் ரைத்தாவும் நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க, சிம்பிளான சாப்பாடு இன்றைக்கி. தேங்க்யூ. இதே மாதிரி இறால் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.